ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது திருவண்ணாமலை பௌர்ணமி கிரிவலம் தான் பார்க்க போகிறோம். என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு தான் இது. நான் ஃபஸ்ட் டைமாக தான் போகிறேன். இந்த பாப்பா எல்லாம் எங்களுக்கு நிறைய சாக்லேட் எல்லாம் கொடுத்தாங்க. நாங்கள் தான் வாங்கி கொடுக்கணும், ஆனால் அவங்க தான் எங்களுக்கு கொடுத்தாங்க. ஏன்னா நாங்கள் பஸ்ஸில் போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போகல. திருவண்ணாமலை வரைக்கும் இந்த பாப்பா எங்கள் கூட விளையாடிட்டு தான் வந்தது. நாங்கள் இப்போ கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே கற்பூரம் ஏற்றினதுக்கப்புறமா ராஜகோபுரத்துக்கிட்ட போய் நாங்கள் கற்பூரம் ஏற்றணும். அதுக்காக போயிட்டுருக்கேன். ஆனால் ரொம்ப கூட்டமாக இருந்தது, நகர முடியல, அவ்வளோ அளவுக்கு கூட்டமாக இருந்தது. ஆனால் கற்பூரம் ஏற்றி வச்சு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நானும் என்னோடய இன்னொரு ஃப்ரெண்டும் ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். இன்னொரு ஃப்ரெண்டு 2 தடவை போயிருக்கு. அதனால் அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் அவள் சொன்னால் எனக்கு அவ்வளோதும் தெரியாது. நானும் காரில் வந்து தெரிஞ்சவங்களோட போனதுனால எனக்கு அவ்வளோ தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணோம். எங்கள் கிரிவலம் நைட்டு 1 o'clock கூட முடிஞ்சுது. அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே வெயிட் பண்ணேன். அதனால் காலையில் 5 மணிக்கு எங்களுக்கு ஒரு காட்சி கொடுத்தாங்க அந்த பரமசிவன். உண்மையில் சொல்கிறேன், அந்த ஐயா கொடுத்த ஒரு காட்சின்னு சொல்கிறது என் மனசுக்கும் உண்மையில் உள்ளே போய் சாமி கும்பிட முடியலனாலும் என் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் கிளம்புன டைமில் சரி போய் வாங்கன்னு சொல்லி கொடுக்கும் மாதிரி ஒரு காட்சி தான் எனக்கு. அது என் மனசை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி தான் இருந்தது. ஏன்னா அங்கே ஃபுல் மூன் பார்க்க முடிஞ்சது. ஃபஸ்ட்டு நாங்கள் கிரிவலம் சுற்றிட்டு வரும்போது பார்க்க முடியல. ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணி இது பார்க்க முடிஞ்சது பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது கோபுரத்துக்கு சைடில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் இப்போ பாருங்கள், அந்த மூன் கரெக்டாக கோபுரத்துக்கு மேலே வர்றது நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த காட்சி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு சித்தர் வந்து எங்களுக்கு விபூதி வச்சு விட்டாங்க. இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி.